ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன மாடி தோட்டம் அப்டேட்டு. மாடி தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். இது வந்து செம்பருத்தி ஒயிட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி பூக்கும், லைட் பிங்க்கில். இதில் ஏகப்பட்ட மொட்டுக்கள் இருக்குது. இதில் பாருங்கள் எவ்வளவு மொட்டுகள் பிடிச்சிருக்குன்ட்டு. ஒரே செடியில் நிறைய மொட்டுக்கள் பிடிச்சிருக்கு. ஒரு 10-20 மொட்டுக்களாவது, 10 மொட்டுக்களுக்கு மேலேயாவது இருக்கும். எப்படி ப்ளூம் ஆகிருக்கு பாருங்கள். பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஒரு நாள் ஃபுல்லும் வாடாமையே இருக்கும். இது வந்து டபுள் கலர் ரோஸு, ஆரஞ்சு அண்ட் ஒயிட்டு. கொஞ்ச நாள் அப்படியே வளர்ச்சியே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ திருப்பியும் மொட்டுக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. 4 மொட்டுக்கள் இருக்குது. ஒரே செடியில் 4 மொட்டுக்கள் இருக்குது. நிறைய துளிர்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் புதுசாக வாங்கின செடி. ஆரஞ்சு அண்ட் ஒயிட்டு. அடியில் ஒயிட் கலரில் இருக்கும், இதெல்லாம் மேலே ஆரஞ்சு கலரில் இருக்கும். பார்க்கவே நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே மாடிப்படியில் இருக்குது. இது நித்திய கல்யாணி செடி. நிறைய நித்திய கல்யாணி செடி இருக்குது. நிறைய விதைகள் விழுந்து வந்ததை இப்போ மாற்றி வச்சுருக்கேன், தொட்டி மாற்றி. புதுசாக வெளியில், அதாவது கேட்டு பக்கம் வெளியில் நிறைய 3 நித்திய கல்யாணி செடி வச்சுருக்கேன். இது வந்து கைப்பிடிச்சவர் மேலே இருக்குது. சின்ன தொட்டியில், மண் தொட்டியில் தான் இருக்குது. இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் செடி. இந்த வெள்ளை கத்திரிக்காய் செடி வந்து க்ரோ பேக்கில் இருக்குது. இப்போ பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் மழை விட்டதுனால இப்போ கொஞ்சம் பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 கிளைகள் இருக்குது. நிறைய பூக்களும் மொட்டுக்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளோ காயாக மாறுதுன்னு பார்ப்போம். இது வந்து பிங்க்கு, அதாவது லைட் பிங்க்கு ரோஜா, பட்டன் ரோஜா. இதில் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். 5-6 மொட்டுக்கள் இருக்குது. ஒரே செடியில் இவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது. இதுக்கு நம்ம கொடுக்குற லிக்யூட் உரம் தான் காரணம். அரிசி களைஞ்ச தண்ணி, பருப்பு களைஞ்ச தண்ணி, ப்ளஸ்ஸு புளிச்ச மாவு, வேஸ்ட்டான மாவு, தயிர் எல்லாமே இந்த செடிகளுக்கு உரமாக ஊற்றலாம். காய்கறி கழுவின தண்ணி எல்லாமே உரமாக ஊற்றலாம். நல்லாவே வருது இந்த லிக்விட் ஃபெர்டிலைசருக்கு. எவ்வளவு கிளைகள் வச்சு வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு. இதுவுமே புது செடி தான். பழைய செடிகள்லாம் இப்போ தான் ரோஸ் செடிகள் வந்து துளிர்கள் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து தக்காளி நாற்றுகள். தக்காளி வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே வருது. இது மாதுளை செடி இருந்த தொட்டியில் மாதுளை போயிட்டதுனால 3 இதை ஒரே இதில் வச்சுருக்கேன். 3 தக்காளி செடி ஒரே இதில் இருக்குது. இன்னுமே 2 தக்காளி செடி எடுத்து பிடுங்கி கொய்யா இதில் ஒன்றும், கொய்யா தொட்டியில் ஒன்றும், ஒரு இது தனியாக வெங்காயத்தோட ஒன்றும் வச்சுருக்கேன். நம்மகிட்ட வந்து மொத்தம் 7 செடி இருக்குது தக்காளி செடி. பார்ப்போம் எவ்வளவு அறுவடை கொடுக்குதுன்னு. இது மறிக்கொழுந்து வந்து 3 தொட்டியில் இருக்குது. இது வந்து நர்சரி பையிலேயே வச்சுட்டேன், இடம் இல்லாதனால. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக துளிர்த்து வந்திருக்கு. இதெல்லாம் புதுசாக வந்த துளிர்கள். சின்ன மண் தொட்டியில் ஒன்று இருக்குது. அது தவிர ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில் வேறு ஒன்று இருக்குது. 3 மறிக்குழுந்து செடி நம்மகிட்ட இருக்குது. மறு செடியும் இருக்குது. முதல்ல வாங்கினது போயிட்டு திருப்பி வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஓரளவுக்கு பிழைச்சி வந்துட்டுருக்கு. இது பட்டாணி செடி. பச்சை பட்டாணிம்பாங்கள்ல, அது வந்து முளைச்சிருந்தது, வாங்கினது யூஸ் பண்ணாமல். அதை எடுத்து வச்சேன், நல்ல செடி வந்துருச்சு. இது ஒவ்வொரு தொட்டிலையும் சைடில் ஒன்று வச்சுருக்கேன். பாவக்காய் செடி பக்கம் ஒன்றும், இதில் ஒன்று வச்சுருக்கேன் அடுத்தாப்பில் ஒரு தொட்டியில். அது தவிர தனியாக தொட்டியில் 2 இருக்குது. கருப்பு தொட்டியில், ஓரளவுக்கு மீடியமான தொட்டியில் 2 இருக்குது. நிறைய விதைகள் வந்தது, எடுத்து போட்டேன் வைக்க இடம் இல்லாமல். நிறைய செடிகள் வந்தது. இன்னொரு இதுலேயும் 2 வச்சுருக்கேன். இது வந்து மல்பெரி போச்சில் அந்த தொட்டி சும்மா தான் இருந்தது. அதில் 2 செடி வச்சு விட்ருக்கேன். பச்சை பட்டாணி
பட்டாணி செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பார்ப்போம் இது எவ்வளோ ஈல்டு கொடுக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து சிவப்பு இட்லி பூச்செடி புதுசாக வாங்கினது. ஏற்கனவே நிறைய பூக்கள் இருந்தது, அறுவடை பண்ணியாச்சு. திருப்பியும் இப்போ துளிர்கள் எடுத்து மொட்டுக்களும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அவங்க தந்த அந்த பாட்டிலேயே, அதாவது நர்சரி பை பெரிய பையிலேயே கூட கொஞ்சம் மண்ணை போட்டு அப்படியே வச்சுட்டேன். கொஞ்சம் பிடிச்சி வரட்டும், அப்புறமா நம்ம இதை மாற்றி வச்சுப்போம். ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாகவே இருக்குது செடி. வாங்கும் போதே கொஞ்சம் பெரிய செடியாக தான் வாங்கினேன். ஏற்கனவே என்கிட்ட இருந்த செடி வந்து போயிடுச்சு, அது வந்து சரியாக வரல வாங்கினதுலேருந்தே. அதனால் இது புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். சிவப்பு கலர் இட்லி பூ, சிவப்பு கலர் இட்லி பூச்செடி நிறைய துளிர்களும் பார்த்துருக்கு பாருங்கள். புதுசாக செடியுமே நல்லா ஹைட்டாகவே இருக்குது. இப்போவும் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு. நர்சரி பாட்டில் தான் இருக்குது. இது நாயுருவி செடி. இது நாயுருவியும் ஒரு துளசி செடியும் ரெண்டும் சேர்ந்து இருக்குது ஒரே இதில், பிளாஸ்டிக் தொட்டியில். நாயுருவி இப்போ நிறைய கதிர்கள் வந்திருக்கு. எல்லா இதுலேயுமே கதிர்கள் இருக்குது. எல்லா கிளையிலையுமே புதுசாக கதிர்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதோட சேர்ந்து துளசி இருக்குது. அதுவுமே நல்லா செழிப்பாக தான் இருக்குது. ஒரே தொட்டியில் ரெண்டு நின்னாலும் அதுவுமே நல்ல இலைகள் செழிப்பாக தான் வளர்ந்துருக்கு. இதில் ஏகப்பட்ட கதிர்கள் வச்சுருக்கு. நாயுருவி வந்து செடி வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது. அதனால் நாயுருவி செடி வச்சுருக்கேன். இதோட வளர்ச்சியை பாருங்கள், சூப்பராக வளர்ந்துருக்கு. நிறைய கதிர்களும் புதுசாக வச்சு வந்துட்டுருக்கு. எவ்வளோ ஹைட்டாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஒரே தொட்டியில் ரெண்டு செடிகள் இருக்குது. இது வந்து பட்டன், அதாவது லைட் பிங்க் பட்டன் தான், பூத்துருக்கு. சரி, அதை வீடியோ எடுப்போமே எடுத்து. ரொம்ப அழகாக இருக்குது. இதழ்கள் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா அடுக்கடுக்காக இருக்குது. பட்டன் ரோஜாவாக இருந்தாலும் நல்லா ஓரளவுக்கு பெருசாக தான் பூத்துருக்கு. மொட்டுகளும் நிறைய இருக்குது. இதில் 5-6 மொட்டுகள் இருக்குது. செடி வந்து எவ்வளவு பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து கருவேப்பிலை செடி. துளிர்கள், அதாவது உடச்சி விட்டதுல திருப்பியும் துளிர்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு. பார்ப்போம், இனிமேல் வெயிலுக்கு இது நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இனிமேல் மழை விட்டதுனால பனிக்காலத்துக்கு அவ்வளோ வளராது. ஆனால் இப்போ கொஞ்சம் உடச்சி விட்டதில் எனக்கு கொஞ்சம் துளிர்கள் வந்திருக்கு. பார்ப்போம் எவ்வளோ ஹைட்டுக்கு போகுது, எவ்வளவு அறுவடை தருதுன்னு பார்ப்போம். செடி வந்து ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்ல வெயிலில் வச்சது வந்து நல்லாவே நல்லா பச்சையமாக இருக்குது. செடி பச்சை பசேல்னு இருக்குது. ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. கருவேப்பிலை செடி. அடுத்தது மல்லி. இது வந்து புதுசாக வாங்கி வச்ச மல்லிகை செடி. இதில் வந்து புதுசாக அடியிலேருந்து வர துளிர் வந்திருக்கு பாருங்கள், அடித்தண்டுலேருந்து. அது தவிர 1-2 குட்டி குட்டியாக நிறைய துளிர்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. இது அன்சீசனாக இருந்தாலும் பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள், அதாவது மொட்டுக்கள் வச்சுருக்கு. இது பூத்தா தான் எத்தனை அடுக்கு மல்லியா சாதா மல்லியா தெரில, ஒன்றுமே இல்லாமல் தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பூக்களே இல்லாமல் தான் வாங்கிட்டு வந்தேன். இதுவும் நான் காமிச்சது ஒயிட் கலர், அந்த ஒயிட் அண்ட் பிங்க்கு செம்பருத்தி தான். இப்போ ஏகப்பட்ட மொட்டுகள் போட்டிருக்கு. செடி ஃபுல்லாகவே மொட்டுக்களாக தான் இருக்குது. அவ்வளவுமே ஒரு 20 மொட்டுக்களாவது இருக்கும். பாருங்கள், நான் அதில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மொட்டுகள் இருக்குன்ட்டு. நிறைய கொச்சை கொச்சான்னு மொட்டாக தான் இருக்குது. அவ்வளவுமே இலைகள் கம்மியாக தான் இருக்குது, மொட்டுக்கள் நிறைய இருக்குது. ஆனால் இது அழகாக பூக்கும். ரொம்ப பிங்க் அண்ட் ஒயிட்டு 2 டபுள் கலரில் அழகாக இருக்கும். பார்க்க நல்லா பெருசாக இருக்கும். இது பக்கத்தில் மஞ்சள் கலர் ஒன்று இருக்குது. அது மேலே ஒரு மாதிரியே காய்ஞ்சிட்டு வருது. அது இலையெல்லாம் உதுத்து விட்ருக்கேன். பார்ப்போம். இது பட்ரோஸ். நிறைய பூத்துருக்கு, குண்டு குண்டாக நல்லா ரோஜா மாதிரியே பூத்துருக்கு பாருங்கள். காலையிலேயே இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பூத்துருக்கு. இது எல்லாமே சின்ன சின்ன தொட்டிகளில் தான், நர்சரி தொட்டியில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக குண்டாக பூத்துருக்குன்ட்டு. டபுள் கலர் பிங்க், டபுள் பிங்க், அதாவது லைட் அண்ட் டார்க் பிங்க் பட்ரோஜா.
டேபிள் ரோஸுன்னு சொல்லுவாங்க.